என்ன தலைவர் என்னாச்சி கூப்பிட்டு விட்டீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க அண்ணாச்சி. ஊருக்குள்ள இருந்த கேமராவை பூரா சரி பண்ண சொன்னனே, சரி பண்ணியாச்சாப்பா? ஆமா அண்ணாச்சி, ஆள் விட்டுருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. எல்லா கேமராவும் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோ. சரியா? யாரும் சீக்கிரம் கையை வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடு. சரி அண்ணாச்சி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. தாத்தா இப்போ நல்லா இருக்காருல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவர் நல்லா இருக்காரு. பாட்டி தான் வெளியே விட மாட்டேக்காகலாம். கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும். அன்னைக்கு பூரம் பாவம் தேடி அலைஞ்சிருக்காங்கல்ல. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. தாத்தாவை வெளியவே விட மாட்டேக்காக. அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும்? அதுவும் சரிதான், அவர் தலைவிதி. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஊர் பெண்கள் பூரா சிங்க பெண்கள். கொஞ்சம் கூட கவலைப்படாம ராத்திரி பகல்னு பார்க்காம அங்கே இங்கேயும் அலைஞ்சு தேடி பிடிச்சி கடைசியில் தாத்தாவை பிடிச்சிட்டாங்களே. ஆமாண்ணாச்சி, நானும் உங்கள் மகனும் வண்டியில் தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு பக்கம் போலீஸ் கூட சேர்ந்து தேடினீங்க. ஆனால் நம்ம கண்ணில் சிக்கலையே, அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. ஆமாப்பா, நம்ம ஊர் பெண்களை இப்படியே சும்மா விடக்கூடாது. அவங்கள ஏதாவது ஒரு கௌரவ பட்டம் கொடுத்து கௌரவிக்கணும். கௌரவிக்கணுமா? நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிரு. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். சரியா? ஒரு விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிடு. எல்லாரையும் வர சொல்லிடு. ஏதாட்டும் ஒரு பட்டம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாட்டும் ஒன்று கையில் கொடுப்போம். ஆட்டோ அண்ணாச்சி, நான் சொல்லிடுதேன், எல்லாரையும் வர சொல்லுதேன். சரிப்பா, அவ்வளோதான், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ போய் வேலையை பாரு. சரி அண்ணாச்சி, வாரேன். மறக்காம நாளைக்கு ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பா. எல்லா பெண்களையும் வர சொல்லிடு. சொல்லிடுதண்ணாச்சி. விஜய், இங்க பாருங்களே, பாப்பா எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. ஆமா நந்தினி, அழகா இருக்கான். அவங்க அப்பா மாதிரியே இருக்கான்ல. ஆமா விஜய், அழகா இருக்கான். ஆனா நீங்க இப்படி காப்பி வச்சுட்டு பக்கத்துல வச்சு குடிக்காதீங்க, பாப்பா மேல கொட்டிட போகுது. அடியே, உனக்கு இது நியாயமா இருக்கா? நான் இங்க தானே காப்பி கப் வச்சிருக்கேன். நீ பாப்பாவை எங்க வச்சிருக்க? மேல கொட்டிட போகுது இங்க. இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா குடிங்க. சரி சரி. பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடணுமா? பேர் வைக்க மாட்டாங்களா? அதான் அடுத்த வாரம் வைக்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப அது வரைக்கும் செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கூப்பிடுவோமா? அது எப்படினாலும் கூப்பிட்டுக்கிடலாம் நந்தினி. பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அதுக்கு பிறகுதான் நம்ம அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியும். அப்போ உங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்களா? ஆமா, எல்லாருக்கும் தான் வைப்பாங்க. உனக்கும் வச்சிருப்பாங்களே. இல்ல விஜய், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வைக்கல. அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போய் சென்னையில் இருந்தாங்கல்ல, அப்போ நான் அங்கே தான் பிறந்தேன். எனக்கு பேரெல்லாம் வைக்கல. சும்மா அம்மா என்ன இந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே இருந்துக்கிட்டாங்க. பரவாயில்ல விடு, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை தானே. அதை பற்றி இப்போ பேசி என்ன செய்ய? வேணா உனக்கு இப்போ ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருட்டா? சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாதீங்க விஜய். என்ன மேடம் இப்பெல்லாம் வர வர ரொம்ப கோவப்படுதீங்க? நீங்கள் கோவப்படுற மாதிரி பேசினா நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஆனால் கோவப்படும் போது கூட அழகா இருக்கு. சிரிக்கும் போது இன்னும் அழகா இருக்கு. போங்க விஜய், உங்களுக்கு வேற வேலையே இல்லை. உன்னையும் சுத்தி சுத்தி வர்றதுதான் எனக்கு வேலை. வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? நீங்க ஆபீஸ் போங்க. மேடம், இன்னைக்கு லீவு. உங்களுக்கு யார் லீவ் விட்டா? இன்னைக்கு ஆபீஸ் வைக்கலாம்ல. வாரத்துல ஒரு நாள் ஆஃப் இருக்குல்ல, அது இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். சரி, அப்பனா ஆண்டிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனா போய் பண்ணுங்க, போங்க. ஆமா நந்தினி, அது வேற ஒண்ணு இருக்குல்ல. வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போட சொல்லி அப்பாட்ட சொன்னேன். பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, போய் கேட்கேன். ஏன் விஜய் ஆளெல்லாம் போட்டுக்கிட்டு? நானே வேணா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கட்டா? பெசாட்டுக்கு இரு நந்தினி, என்னைய கோவப்படுத்தாத. நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. படிச்சு உனக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு போ, அது மட்டும் போதும். அப்போ அத்தை மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, அலமேல் அத்தையும் வெளியே விரட்டி விட்டுட்டோம். அவங்க சும்மாவா இருந்தாங்க? உங்க அலமையில் அத்தை என்ன வேலை பார்த்து வச்சாங்கன்னு தெரியும்ல. உன்னைய பத்தி இந்த வீட்டுல தப்பு தப்பா பேசினாங்க, அதனாலதான் விரட்டி விட்டாங்க அப்பா. அது காணாததுக்கு இப்ப என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? நம்ம ஊர் பொக்கவாய் தாத்தாவை கடத்திட்டு போய் கிட்னி எல்லாம் தோண்ட பார்த்துருக்காங்க. ஐயோ, அது தப்பு தானே. ஆமா, அதனாலதான் அப்பா கொண்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காரு. ஏன் அவங்க இப்படிலாம் பண்றாங்க? நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்களே. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையே.
நம்ம ஊர் கிட்னி திருடம் கூட சேர்ந்துக்கிட்டு வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ 2 பேரும் ஜெயிலில் கிடக்காங்க. அவங்க பசங்க பாவம்ல, ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க? அதை பற்றி அவங்க தான் யோசிச்சிருக்கணும். அவங்களே யோசிக்கல, நம்ம யோசிச்சு என்ன செய்ய? ஆனால் ஆள் இல்லாமல் ஆண்டிக்கு தான் கஷ்டமாக இருக்குது. தனியாக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க, என்னையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதான் வேலைக்கு ஒரு ஆள் போடுங்கன்னு அப்பாட்ட சொன்னேன். பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. நல்ல ஆளாக கிடைக்கணும்ல. இவங்க நல்ல ஆளுன்னு நம்பி தான் கொண்டு வந்து வச்சாங்க. கொஞ்சம் நல்ல வேலையை காட்டிட்டாங்க. அதே மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதை யோசிச்சு யாரு என்னன்னு செக் பண்ணி தான் வேலைக்கு ஆள் போடணும். சரி விஜய். சரி, நான் இந்த காஃபியை குடிச்சிட்டு நான் கீழே போய் உனக்கு ஒரு காஃபி கொண்டு வரேன். பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீ காஃபியை குடி. சரி. என்ன இவ காலங்காத்தாலே பளபளன்னு நிக்கா? என்ன கோழி கொண்டையில இருந்து ரெட்டச்சடை ஆயிட்டு போல? ரெட்டச்சடை போட்டு வரலன்னா மிஸ் அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமே டெய்லி ரெட்டச்சடை தான் போடணுமா? மேன், இனிமே நாங்கள் ரெட்டச்சடையே போட தேவையில்லை. எனக்கு என்னது வேணாலும் போட்டுக்கிடலாம். இனிமே இப்படித்தான் விரிச்சு போட்டு போறேன் முடியே. நீ காலேஜுக்கு போயிட்டல்ல, அதனால போட்டுக்கிட்டு அலையுதே. நானும் ஒரு நாள் காலேஜுக்கு போவேன். நீ ஒரு நாள் போவ மேன், நான் இன்னைக்கு போகிறேன். பாத்தியா, புது ட்ரெஸ்ஸு, என் ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் பாரு எப்படி இருக்கு. நீ ஓவரா பண்ணுதே. மீ காலேஜ் கோயிங் மேன். ஆமா, பெரிய காலேஜுக்கு நல்லா பந்தா பண்ணிக்கிட்டு கிளம்பிக்கிட்டா. மார்க் எவ்வளவு வாங்கினே? மார்க் எவ்வளோ வாங்கினா என்ன, காலேஜுக்கு போயிட்டோம்ல, உனக்கே வயிறு எரியுது. நீ இதுக்கே பந்தா பண்ணுதியே. நான் உன்னை விட மார்க் ரொம்ப வாங்கி பாரு, நீட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆக போறேன். நான் டாக்டர் கோட்டு போட்டுக்கிட்டு நல்ல ஜாலியா வேலைக்கு போவேன். நல்லா படிக்க போவேன், வேலைக்கு போவேன். பாரு, நீ பார்த்து பார்த்து வயிறு எரிய போற. நீ டாக்டர் ஆக போறியா? நினப்பு தான் பொழப்பு கெடுத்துச்சான். நான் ஃபார்மசி படிக்க போகிறேன். பார்ப்போம் நீ என்னது படிக்கன்னு. நான் டாக்டர் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பேன். நீ உன் கடையில வச்சு மெடிக்கல் தானே வைக்க போற? ஆமாம், நானே கடை வச்சு நானே மாத்திரையெல்லாம் விற்பேன். நாங்க மாத்திரை எழுதி கொடுத்தாதான் தங்கச்சி நீ விற்க முடியும். முதல்ல டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சண்டைக்கு வரணும். ஆளாக்கு சைஸு கடந்துக்கிட்டு டாக்டர் ஆக போகிறாளாம். ஒன்றெல்லாம் யார் வந்து டாக்டருக்கு வைத்தியம் பார்க்க வருவா? என்னடி இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கே, பஸ் பெயர போகுது. ஏம்மா, இவ ரொம்ப ஓவரா பேசுதாம்மா. என்ன பேசுதா? நான் வாழ்க்கையில டாக்டரே ஆக மாட்டேனா? நான் படிச்சாலும் ஒழுங்கா பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்களா? என்னை ஃபெயில் ஆக்கி போட்டுருவாங்களா? அப்படியே நீங்க துட்டு கொடுத்து என்னைய பாஸ் பண்ண வச்சாலும் நான் பாஸ் ஆன பிறகு போய் ஒழுங்கா படிக்க மாட்டேனா? அப்படியே படிச்சு காசு கீசை கொடுத்து கரெக்ட் பண்ணி நான் காலேஜ்ல சீட்டு வாங்கிட்டாலும் நான் ஒரு டாக்டர் ஆக மாட்டேனா? நான் டாக்டர் ஆனாலும் என் பேஷண்ட்லாம் செத்து போயிடுவாங்களாம். அப்படிலாம் சொல்லுதாம்மா. அடி பாவி சில்வண்டு, என்னெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு கொடுக்கு. நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி சொல்லுதே. இந்த அம்மா வேற திட்டுவாங்களே. ரேகா, என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட இப்படியே பேசுவே? நீ படிச்சு மார்க் வாங்கலைன்னா இவளு வாங்க மாட்டான்னு சொல்லுவியோ? ஏம்மா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைம்மா. இவ பொய் பொய்யா சொல்லுதா? ஏம்மா, நான் போய் சொல்லுவேனாம்மா? அவதாம்மா இதெல்லாம் சொன்னா. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாம்மா. நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன், நல்ல மார்க்கே வாங்க மாட்டேன்னு சொல்லுதாம்மா. இந்தாட்டி நீ அழாத, புடி டிஃபன் பாக்ஸை புடி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் பார்த்துக்கிட்டது அவளை. என்னத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியலையே. ஏம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. டீச்சர் நடத்துகிற பாடத்தெல்லாம் கவனமாக படிக்கணும், சரியா? போயிட்டு வா. என்ன சிஸ்டர், வரட்டா? நெட்ட சின்னைக்கு செத்தா. உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? ஏம்மா, நான் ஒன்றுமே சொல்லலை. அவள் தான் இல்லாததெல்லாம் அடிச்சு விடுதா. அடிச்சு விடுறதுக்கு அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ தான் ஏதாட்டும் ஒன்று சொல்லியிருப்ப. நான் மார்க்கு குறைய வாங்கியிருக்கேன்னு அவள் கிண்டல் அடித்தா. அதை நானும் அவளை கிண்டல் அடித்தேன். பாப்போம் நீ எவ்வளோ மார்க் வாங்குதுன்னு பார்ப்போம். நீலாம் டாக்டர் ஆனின்னா உன்ட்ட யார் வந்து வைத்தியம் பார்ப்பான்னு கேட்டேம்மா. அதுக்கு அவள் என்னெல்லாம் சொல்லிட்டு போகிறா பாருங்க. காலேஜுக்கு நேரம் ஆகுது, போ. இப்படி சொல்லும் போதே ஓடிடணும். நின்னமுன்னா இன்னும் 2 ஏச்சும் விழும். இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பாடாக இருக்குது. இந்த மனுஷன் காலையிலே கிளம்பி ஓடிடுதாரு. அடுத்து இவளை அனுப்பி அவளை அனுப்பி எப்பா போதும் போதும் ஆகுது. காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எரிச்சலாக இருக்குப்பா. நம்மளை கோவப்படுத்தாமல் இந்த 3 கழுதைகளும் கிளம்பி போக மாட்டேக்கே. என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியாக இருக்க விடுதுகளா? செய், எரிச்சலாக இருக்குப்பா. என்ன செய்ய இப்போ? என்ன செய்யணுன்னே மறந்துட்டே. சரி, பெசாட்டுக்கு ஒரு காப்பியை போட்டு முதல்ல உட்காந்து குடிப்போம். குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்.
ஆமாம், இவங்க எல்லாரும் இப்படித்தான் கோவப்படுத்துவாங்க. இவங்கள பற்றியே நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம காப்பி குடிக்கணும், சாப்பிடணும், இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும். காப்பியை போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. யாரை பற்றி யோசிக்க கூடாது. பெசாட்டுக்கு நம்ம காப்பியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காரணும். தோசை மாவு காலி ஆயிட்டு ராத்திரிக்கு என்ன செய்ய? சப்பாத்தி போட்டுருவோமா பெசாட்டுக்கு? சப்பாத்தி போட்டோம்னா ஒன்று குருமா வேணும்னு கேட்கும், இன்னொன்று பன்னீர் மசாலா வேணும்னு கேட்குமே. இந்த மனுஷன் வேற ராத்திரி போல் சப்பாத்தியை சுட்டியாக்கும்மா, சீரணமாகாதே. என்ன செய்ய? கோதுமை தோசை சுட்டுருக்கலாம்ல, கோதுமை ரவையை வச்சு உப்புமா கிண்டி இருக்கலாம்ல பாரு. என்ன செய்ய? மூணு தினுசா இருக்கு. 3 பேருக்கு நம்ம ஆளுக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? சை, ஒரு காப்பியை நிம்மதியாக உட்காந்து குடிக்க முடியுதா? இவங்க யாரையும் பற்றி யோசிக்க கூடாதுன்ட்டு தான் ஒரு கிளாஸு காப்பியை ஊற்றிட்டு வந்து உட்காந்தேன். உட்காந்ததுலேருந்து இவங்கள பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இவங்கள பற்றி யோசிச்சு என்ன செய்ய? ராத்திரிக்கு பெசாட்டுக்கு ஒரு தோசை மாவு வாங்கி தோசையை சுட்டுற வேண்டியதான். நம்ம தோசை மாவு இல்லைங்கிறதுக்காக உட்காந்து சப்பாத்தி அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தினமும் சப்பாத்தி சுடும் பழுக இதே வேலையாக போயிடும். வேண்டாம், இன்னைக்கு ஒரு பாக்கெட்டு தோசை மாவு கடையில் வாங்கிக்கிடுவோம். சாயந்தரம் மாவு அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் இட்லியை வச்சிட வேண்டியதான். இப்போ என்ன செய்யலாம்? பெசாட்டுக்கு மரத்தடிக்கு கதை பேச போவோம். அதான் சரி. முதலில் காய்கறிகளை பொடிப்பொடியாக வெட்டவும். வெட்டி முடிச்சாச்சு. ஏட்டி என்ன செய்யுதே? வணக்கம் மாமியாரே. என்ன செய்யுதுன்னு கேட்டேன். நீங்கள் தானே குழம்பு வைக்க சொன்னீங்க, அதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை சாம்பார் தானே வைக்க சொன்னேன், இங்கே எதுக்கு கறியை வெட்டி வச்சிருக்க? எத்தே, கறி குழம்பு வைக்கலாம் தே. கறி குழம்புலாம் நம்மளுக்கு ஆகாது. இன்னைக்கு நீ கறி குழம்பு வைக்கக்கூடாது, சாம்பார் வை. சாம்பார் வைக்க தான் பருப்பு வேக போட்டு காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேனே. ஆ சரி, சாம்பார் வச்சிரு. இந்த கறியை தூக்கி ஃப்ரிட்ஜில் போடு. சாம்பார் தானே வைக்கணும், அதுக்கு எதுக்கு கறியை தூக்கி ஃப்ரிட்ஜில் போடணும்? இங்கே இருந்ததுன்னா நீ கறி குழம்பு வச்சிருவே. அதெல்லாம் வைக்க மாட்டேன். இந்த காய்கறி எல்லாம் பருப்புக்குள்ளே போட போகிறேன்ல, அப்போ அப்படியே இந்த கறியையும் அள்ளி போட்டு கறி சாம்பார் வச்சிருதேன். சாப்பிடுங்க, உங்களுக்கு சாம்பார் தானே வேணும். கறி சாம்பாரா? ஆமாம், கோழியை போட்டால் கோழி சாம்பார், ஆட்டை போட்டால் ஆட்டு சாம்பார். உன்னை அடுப்பங்கரைக்குள்ளே விட்டதே தப்பா போச்சு. முதல்ல நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிடுதேன். என்ன சொன்னீங்க? வெளியே போனீங்களா? நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ சமையல் பண்ணது லட்சணத்துக்கு நீ பெசாட்டுக்கு அங்கேயே போய் உட்காரு, நானே சமைச்சு கொண்டு வரேன். இவ்வளோ நாளாக நல்லா தானே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன கறி குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் சாம்பார் தான் வேணும்னு ஒத்த காலில் ஒட்டாரமாக நிற்கீங்க. அதனால தான் சரி ரெண்டையும் கலந்து புதுசாக ஒன்று செஞ்சிடலாமேன்னு பார்த்தேன். நீ புதுசாக ஒன்றும் செஞ்சு கிழிக்க வேண்டாம், தூரப்போ. என்னைய பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டீங்கல்ல, என் மனசு தாங்கலை. நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன். அதனால கோவச்சிக்கிட்டு நான் போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் சரிதான், மத்தியானம் சோத்துக்கு வருவியா? கோவச்சிக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன் மாமியாரே, காதில் கேட்கலையோ? கோவச்சுக்கிட்டு போறியா? அப்பனா சரி, மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேல்ல. சரி, சாயந்தரம் ராமு வர்றதுக்குள்ளே வந்துருமா? இந்த வீட்டில் நான் நினச்ச சாப்பாடை கூட செஞ்சு சாப்பிட உரிமை இல்லை. நான் இனிமேல் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? நான் பாட்டுக்கு போகிறேன். இனிமேல் நான் வரவே மாட்டேன். முந்தானத்து இப்படி தான் நம்ம கோச்சிக்கிட்டு போனேன், போயிட்டு 3 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்துட்டியே. இன்னைக்கு வரவே கூடாது. பார்ப்போம் போயிட்டு வா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க இப்போ தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன், அதான் தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபேனை ஆஃப் பண்ணவே மாட்டா போல. ஃபேன் போடாமல் இருக்க முடியாதோ? எங்க தலை காயட்டும்னு ஃபேன் போட்டு வச்சிருக்கேங்க. அதான் ஹாலில் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எங்கள் அம்மா அங்கே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே உட்காந்து தலையை காய வைக்க வேண்டியதானே? இல்லைன்னா வெளியே போய் காய வைக்க வேண்டியதானே? இங்கே ஃபேன் போட்டால் தான் உங்களுக்கு தலை காயுமோ? ஏங்க என்ன இப்படி சொல்லுதீங்க? நான் எப்பவும் இங்கே தானே தலையை காய வைப்பேன். கரண்ட் பில்லு வரட்டும், அப்போ தெரியும் உங்களுக்கு. 200 யூனிட் தான் ஃப்ரீ, அதுக்கு மேலே போச்சுன்னா துட்டு எவ்வளோ தெரியுமா? எங்க தலையை காய வச்சுட்டு போயிருதேங்க. நீங்கள் சொகுசாக இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்படணுமோ? என்னங்க இப்படி சொல்லுதீங்க? சம்பாதிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே சொகுசாக இருக்கலாம்னு நினைக்கீங்க. நான் வெளியே போயிருதேன். ஏதாட்டும் ஒன்று சொல்லிட்டா உடனே நீலி கண்ணீர் வடிச்சிட வேண்டியது. அழுதே வீட்டை விளங்காம பண்ணிரு. இப்படி பொழுதன்னைக்கு வீட்டில் பொம்பளை அழுதுகிட்டு இருந்தா வீடு எப்படி விளங்கும்? மகாலட்சுமி எப்படி வீட்டுக்குள்ளே வருவா? இவங்களுக்கு சும்மா உட்கார்றதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் தலையை காய வைக்கிறதுக்கும் ஃபேன் ஓடணும். கரண்ட் பில் எவன் கட்டுதான்? ஏங்க இந்தாங்க சுக்கு காப்பி கேட்டிங்களே, கொண்டு வந்திருக்கேன்.
கொண்டாம்மா குடிக்க. ஒரே மண்டையடியா இருக்கு. கொஞ்சம் சுக்கு காப்பி குடிச்சா கொஞ்சம் சரியாகும். சரிங்க குடிங்க, நான் போய் குழம்பு வைக்க. என்ன குழம்பு வைக்க போற? ஒரு கோழி கிடந்துச்சுல்ல, அதை பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சுட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழியா? நெட்டத்தங்கத்துக்கு ரொம்ப பிடிக்குமே. டேடி நைனா, எம்மோய், நான் வந்துட்டேன். தங்க பிள்ளை, உனக்கு ஆயுசு 100மா. இப்பந்தான் உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். செல்லக்குட்டி, வாங்க வாங்க வாங்க, அம்மாச்சி கிட்ட வாங்க. அம்மாச்சி வாங்க வாங்க வாங்க, எங்க தங்கம் வாங்க, எங்க அம்முக்குட்டி வாங்க. ஏம்மா நெட்டத்தங்கம், உங்க அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம். அதான் உன்னைய பத்தி இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொன்னேன். நீயே வந்துட்டு தங்கம். நாட்டுக்கோழி குழம்பா? ஆமா தங்கம், நாட்டுக்கோழி குழம்பு தான். கோழி குழம்பு வைக்கக்கூடாது, சாம்பார் தான் வைக்கணும்னு என் மாமியார் சண்டை போட்டாங்க. அதனால கோவச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்தால் நல்ல நாட்டுக்கோழி குழம்பு கிடைக்கி. ஜாலி ஜாலி. எதுக்கு கோழி குழம்பு வைக்க கூடாதான்? இன்னைக்கு புதன்கிழமை தானே, வச்சா என்ன? சாம்பார் தான் வைக்கணுமா? இன்னைக்கு கறி குழம்பெல்லாம் வைக்கக்கூடாதான். அதான் சரி என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சாம்பாரில் 4 கறியை போட்டு கறி சாம்பார்னு வச்சிடலான்னு பார்த்தேன். அதையும் கூடாதுங்காக என்னை ஏசி விட்டுட்டாங்க. அதான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். விளங்காத வேலை பார்க்க பார்த்தியோ? கறி சாம்பார் எவ்வளவு வைப்பாளா பைத்தியக்காரி? அவங்களுக்கு சாம்பார் தானே வேணும். தெளிஞ்சாப்புல காய்கறியை மட்டும் எடுத்து ஊற்றி அவங்க திங்க வேண்டியதானே. நான் கறியை மட்டும் ஊற்றி தின்னுக்கிடுவோம்ல. மெண்டல் மாதிரி பேசாதட்டி. சரி இரு, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தாரேன். நீங்களே சாம்பார் வச்சு தின்னுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். நான் இன்னமும் போகவே மாட்டேன். நான் போய் படுத்து தூங்க போகிறேன். நீங்கள் குழம்பு வச்சுட்டு என்னை எழுப்புங்க. போ தங்கம், போய் தூங்கு போ. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி பண்ணுதாலோ? மாமியார் கூட சண்டை போட்டுட்டு தினம் வந்துருதாளே. உடு மீனாட்சி, சும்மா வருவா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு தான் கிளம்பி போயிருதல்ல. உடு, பிள்ளை நம்ம வீட்டில் சாப்பிடாம எங்க சாப்பிட போறா? ஏங்க இருந்தாலும் மாமியார் கூட கொஞ்சமாட்டு ஒத்து போக வேண்டாமா? கறியை போட்டு எவ்வளவு சாம்பார் வைப்பாளா? அதாகும் மாமியார் ஏசியிருக்காங்க. என் பிள்ளை கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காள்ல. அவங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்துட்டு இவ கறி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க சரின்னு சொல்லணும்ல. எதுக்கு வேண்டாங்காக? ஏதாவது 4 நட்சத்திரம் பார்த்து வேண்டான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணும்னா வெள்ளிக்கிழமை கூட கறி குழம்பு வச்சு திங்காக. இன்னைக்கு புதன்கிழமை தானே, என் பிள்ளை கறி தின்னா என்னையா? பிள்ளைக்கே சால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்காதீரும். அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, இவ என்ன சொன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? இவ சொன்னதை வச்சுக்கிட்டே பேசக்கூடாது. சரி, அந்த கதையெல்லாம் விடு. நீ பிள்ளைக்கு நல்ல குழம்பு வச்சு கொடு, பிள்ளை சாப்பிடட்டும். பிள்ளை வந்துட்டுல, இன்னும் கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க. நான் போய் குழம்பு வைக்க. இந்த அங்கே பேத்தியால பிடிங்க. சியா குட்டி, வாங்க வாங்க. நம்ம 2 பேரும் போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வருவோமா? இங்க இருங்க. நெட்டத்தங்கோன்னு அவளுக்கு எடுத்த மாதிரி இந்த பிள்ளைங்க எடுத்து விட்டுறாதீங்க. சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்க கூடாது இந்த வயசுல. எம்மா, பிள்ளை ஆசைப்பட்டு கேக்கு, வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? பிள்ளை ஆசைப்பட்டு கேக்கா? இப்போ சாக்லேட் வேணும்னு அவ கேட்டாலோ? சரி சரி, நான் போல. நீ போய் குழம்பு வை போ. எனக்கு தெரியாம போனீங்கன்னா அவ்வளவுதான். அவ கிடக்கா. அவ உள்ள போன பிறகு நம்ம 2 பேரும் கடைக்கு போவோம்னு. தாத்தா சாக்லேட் வேணும். வாங்க தங்கம், நம்ம போய் வாங்குவோம். எப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ரூமில் படுத்தா தான் நிம்மதியாக இருக்கும். என்னதான் புருஷன் வீட்டில் நல்ல மெத்தையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எங்கள் அப்பா வீட்டு மெத்த மாதிரி வருமா? எங்கள் டேடி நைனா எனக்காண்டி எல்லாம் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சார். இந்த ரூம் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்தாரு. என்ன அழகாக இருக்குது. இங்கே படுத்தா தான் படுத்த உடனே தூக்கம் வருது. அதுக்காகவே தினம் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துடணும். பெசாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கலாம். என்னதான் அந்த வீடு என் பேரில் இருந்தாலும், என் வீடாக இருந்தாலும் அங்கே மாமியார் சொன்ன பேச்சை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. ஒரு குழம்பு வச்சு நம்மளால் சாப்பிட முடியுதா? நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு வைக்க படித்து நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கறி குழம்பு வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். சாம்பார் வையின்னு நிற்காக. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூட முடியல. அப்போனா அது என்ன நம்ம வீடு? இந்த வீட்டில் தான் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியும். இங்கே தான் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியும். இதுதான் நம்ம வீடு. அது நம்ம வீடே கிடையாது. என்னதான் ராமு நல்லா பார்த்தாலும் எங்கள் டேடி நைனா பார்த்த மாதிரி இருக்குமா? எங்கள் டேடி நைனா எனக்கு ஒன்றுன்னா தூங்காமல் முழிச்சு உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருப்பார். எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்து ராத்திரி என்னை எழுப்பி சாப்பிடும்பாரு. அதெல்லாம் ராமு செய்வாரா? ஏன் தான் கல்யாணம் முடிச்சனோ? பாவம் அந்த பொக்கவாய் மனுஷனும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி போனால் போகுது, சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம். ராதா, இந்த வார சம்பளம். சம்பளமா எவ்வளவு இருக்கு? 5000 ரூபா இருக்கு. 5000 ரூபாயா? ஆமா,
இப்போ சம்பளத்தை கொஞ்சம் கூட்டிட்டாங்க. இன்னும் வார வாரம் 5000 ரூபாய் கிடைக்கும். ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருங்க இந்த ஒரு நிமிஷம் வாரேன். எங்க போற? இந்த வாரம் இருங்க. இவ எங்க வேகமா துட்டு வாங்கிட்டு ஓடுதா? ஏங்க இந்தாங்க கடைக்கு போய் கறி எடுத்துட்டு வாங்க. நல்லெண்ணெய் கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம். கறி குழம்பா? என்ன கறி வாங்கணும்? மட்டன் கறி வாங்கிட்டு வாங்க. 1/2 கிலோ வாங்குங்க. சரியா? துட்டு உள்ள போட்டிருக்கேன், வாங்கிட்டு வாங்க. அப்படியே உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துருங்க. குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லா இருக்கும்ல. வாங்கிட்டு வாங்க, இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவோம். ஆ சரிம்மா, வாங்கிட்டு வரேன். எப்பா சாமி, எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துட்டுப்பா. சம்பாதிக்கிற துட்டை பூரா இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்துருவாரு. நான் தான் கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன். இப்போ இந்த மனுஷன் துட்டை கொண்டு வந்து முழுசா என்கிட்ட கொடுக்காரு. எனக்கு இதே சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதே போதும் கடவுளே. மாலை உனக்கு என்னட்டி ஆச்சு? ஒன்றும் இல்லையேக்கா. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே என்னமோ நடந்திருக்குன்னு. மரத்தடிக்கும் கதை பேச வரல. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னட்டி ஆச்சு சொல்லு, ஏன் அழுவுத? ஏக்கா, ஆம்பளைங்க எதுக்குக்கா வேலைக்கு போய் சம்பாதிக்காங்க? பொண்டாட்டி பிள்ளையில சந்தோஷமா வச்சுக்கிடணும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கு தான் சம்பாதிக்காங்க. அதுக்கு தானேக்கா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுதாரு, நீங்கள் சொகுசாக இருக்கிறதுக்கு நான் கஷ்டப்படணுமான்னு கேட்காருக்கா. என்ன கேள்வி இது? பொண்டாட்டி பிள்ளைய சொகுசா வைக்கிறதுக்கு தானே ஆம்பளைங்க கஷ்டப்படணும். எதுக்கு இப்படி பேசுதாரு இந்த மனுஷன்? ரூமுக்குள்ளே ஃபேனை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேங்க்கா, அதுக்கு தான் அப்படி பேசுதாரு. அட பாவி மனுஷா, இப்படியே பேசுவாரு? ஃபேன் போடக்கூட அந்த வீட்டில் இந்த பிள்ளைக்கு உரிமை இல்லையா? வேலைக்கும் போக விட மாட்டேக்காரு. வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டு ஃபேன் போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மனசு கஷ்டமாக இருக்குக்கா, அழுகையாக வருது. அழாதட்டி, நாங்களாம் இருக்கோம்ல. ஏக்கா, அந்த மனுஷன் ஏங்கா அப்படிலாம் நடந்துக்கிடுதாரு? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள நல்லா சொகுசா சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு தானே எல்லா ஆம்பளைங்களும் கஷ்டப்படுவாங்க. இவர் ஏன் இப்படிலாம் பேசுதாரு? ஒரு சில பேர் இப்படி தான் மெண்டலாக இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்க கிட்டலாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கா, என்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்காரு. வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா, அலெக்சா அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் இப்படி சிடு சிடுன்னு நிற்காருக்கா. உடட்டி மாறிடுவாரு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா. திடீர்னு வந்து என்னையெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றலான்னு நினைக்காதீங்க, நான்லாம் மாற மாட்டேன் அப்படி இப்படிங்காரு. எதுக்கு அப்படி பேசுதாருன்னே தெரியல. நான் என்னைக்காவது அவரை மாற்றணும்னு நினச்சிருக்கேனா? அவர் இஷ்டத்துக்கு தானே நான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியலட்டி. அழாத, எல்லாம் சரியாயிரும். ஒன்றும் சரியாவாதுக்கா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இப்படியே வாழ்ந்துட்டு சாவ வேண்டியதுதான். நீங்கள் எதுக்கு சாவு பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களாம் இல்லையா? பேசாட்டுக்கு இருங்க. நானும் எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து போக, என்னால் முடியல. உன் மாமியார்கிட்ட சொன்னியா? இல்லைக்கா, அவகிட்ட சொல்லலை. அத்தைகிட்ட சொன்னால் அத்தைக்கு கோபம் வரும். உடனே போய் அவரை போய் ஏசுவாங்க. அவர் அதுக்கும் சேர்த்து என்கிட்ட தான் சண்டை போடுவார். அதான் நான் ஒன்றுமே சொல்லலை. வெளியே போகும்போது மட்டும் பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே நடிக்காரு. இங்கே வீட்டுக்குள்ளே மட்டும் இப்படி ஏசிக்கிட்டு அலைதாரோ? அந்த மனுஷனுக்கு இருக்கட்டும். ரோட்டில் போகும்போது ஒரு நாளைக்கு கல்லை கொண்டு மண்டையை உடைக்கேன். தலைவர் ஒரு பாராட்டு விழா வச்சிருக்காராண்டி. சிங்க பெண்கள்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஏதோ பட்டம் தர போறாராம். அதனால நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வீட்டில் படுற கஷ்டம் தெரியல, இதுக்கு பாராட்டு விழா ஒன்று தான் கேடா? பொக்கவாய் தாத்தாவை காப்பாற்றினோம்ல, அதுக்காண்டி பட்டம் தாராங்களாம். ஊரில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு தாங்கக்கா. எல்லாரும் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காங்க. வீட்டில் உள்ளவங்க மட்டும் ஏன் நம்மளை இப்படி நடத்துதாங்க? எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி என்ன செய்ய முடியும்? இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். நீ கவலைப்படாத. உனக்கு அக்கா நான் இருக்கேன், தங்கச்சி நெட்டச்சி இருக்கா. சரியா? உன் பிள்ளை இருக்கான், உன் மாமியார் உனக்கு உயிரா உன்னைய பார்த்துக்கிடுதாக. இதுக்கு மேலே உனக்கு என்னம்மா வேணும்? நாங்களாம் இருக்கோம்ல. அந்த மனுஷனை பற்றி நீ கவலைப்படாத. நீ பேசாட்டுக்கு இரு. நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன்க்கா. இல்லைன்னா இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லைக்கா. நான் இருக்கணும்னே ஆசைப்படலை, சாவணும்னு தான் நினைக்கேன். அப்படிலாம் பேசாதட்டி, எனக்கு கஷ்டமாக இருக்குது. மாலாக்கா, நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன். சரிட்டி, இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன். கடவுளே, இந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. ஏக்கா, என்ன நினச்சி நீங்களே அழுவாதீங்கக்கா. நீ அழுவுறியடி, மனசு கேட்க மாட்டேக்கே. நான் கண்ணை தொடச்சிட்டேன்க்கா, நான் அழலை, நீங்களும் அழாதீங்க. இப்போதான் மாலாக்கா மாதிரி இருக்கீங்க. நம்ம ஊர் அழகி, நீங்கள் அழலாமா? நீங்களே என் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா. நான் இனிமே அழமாட்டேன்.
சரியா? நாளைக்கு நம்ம விருது வாங்க போவோம். என்ன விருது கொடுக்காங்கன்னு தெரியல. ஏதோ பாராட்டு விழா நடத்த போறாங்க, விருது கொடுக்க போறாங்க, எல்லாரும் வந்துருங்கன்னு ஆரஞ்சு மண்டையும் சொல்லிட்டு போனான். சரிக்கா, நாளைக்கு போயிடுவோம்.